ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 8.4ல் தேர்ட் சம் சாமி I 2j + k மற்றும் I + 3j + 4k என்ற வெக்டர்கள் உள்ள தளத்திற்கு செங்குத்தாகவும் எண்ணளவு 10 × √3 உடைய அலகு வெக்டர்களை காண்க. தளத்திற்கு செங்குத்தாகவும் இந்த வெக்டர்கள் எப்படி இருக்குன்னா ஒரு தளத்துக்கு செங்குத்தாக இருக்குது. அப்போ செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர்னுடைய ஃபார்முலா நமக்கு தேவை. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு சொன்னால் A.Bன்னு போடுவீங்க. ஓகே, ஸோ வார்த்தைகளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் சாமி அது A. போடணுமா A கிராஸ் போடணுமா அப்படிங்க தெரியும். தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த வெக்டர்கள் வந்து செங்குத்தாகுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டால் நம்ம A.B தான் போய் ஆகணும். ஆனால் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர்னு சொன்னால் ஃபார்முலா தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர் ஃபார்முலா ஈக்குவல் டு பை போட்டுங்க சாமி A cross B by modulus of A cross B. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ எண்ணளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த எண்ணளவு உள்ளன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு தளத்திற்கு செங்குத்தாக உள்ள போடலாம். அதுக்கப்புறம் எண்ணளவு என்ன பண்ணும்போது இது கூட எதை இந்த அலகு வெக்டர் எடுத்து எண்ணளவு கூட போட்டுட்டோம்னா இன்னொன்று தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது கிடச்சிட்டு. இப்போ தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர் எண்ணளவும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா இது கூட அதை என்ன பண்ணிக்கணும் சாமி பெருக்கிக்கலாம். ஓகே, அது தேவையான ஆன்சர் அதுதான். இப்போ A cross B வேணும்னா நம்ம எந்த மெத்தடில் போட்டாகணும்? அணிகள் மெத்தடில் தான் போட்டாகணும். ஸோ A cross B ஈக்குவல் டு அணிகள் மெத்தடில் IJK கேப்லாம் போட்டுக்கோங்க. நேராக எழுதிக்கலாம். +1 +2 +1 இதனுடைய கெழுக்கள் எழுதிங்க. I ஒரு I தான் இருக்குது, 2J இருக்குது, ஒரு K இருக்குது. இது ஒரு I 3J 4K 3 4 ஈக்குவல் டு I ஆஃப். இது என்ன பண்ண சாமி இதை விட்டுருவோம், இதை விட்டுருவோமா, இதை பெருக்குமா 4 2 8 1 3 3 8 -3 கீழேருந்து போகும்போது மைனஸ். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ -J ஆஃப். இதை ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம், இந்த ரோ விட்டுருவோம். மீதி யார் 1 4 1 1 ஒரு 1 1 சாரி ஒரு நாள் 4 கீழே வந்து போகும்போது மைனஸ் ஒரு 1 1. ஓகே, அடுத்தது ப்ளஸ் K இன்ட்டு K பர்சாமி இதையும் விட்டுருவோம். ஒரு 3 3 ஒரு 2 கீழே இருந்து போனால் மைனஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 8லேருந்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 8லேருந்து 3 கழிச்சா 5, 4லேருந்து 1 கழிச்சா 3, 3லேருந்து 2 கழிச்சா 1. ஸோ 5I மைனஸ் 3J இங்கே மைனஸ் இருக்குல்ல ப்ளஸ் ஒரு K. இதுதான் சாமி நமக்கு யார் A cross B இதுதான். இப்போ மாடுலஸ் ஆஃப் A cross B என்னது? மாடுலஸ் ஆஃப் A cross B ஈக்குவல் டு மாடுலஸ்ன்னு போட்டோன்னு என்ன போட்டுக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கணும். 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, எல்லாமே ஸ்கொயர் போடும்போது இங்கே உள்ளே மட்டும் மைனஸ் வரக்கூடாது. நல்லா பார்த்துங்க சாமி, ஏன்னா அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் தான் வரும், ப்ளஸ் தான் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 9 + 1 9 1 10 10 25 35 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35. தேர்ஃபோர் தேவையானது எது? நீடட் ஆன்சர் என்ன சாமி? ஆன்சருக்கு போயிடலாம். ஆன்சர் இது ஃபுல்லாக எடுத்து எழுதணும். நான் அதனால் ஆன்சர் மட்டும் போடுறேன். என்ன அளவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன அளவுன்னு போடும்போது கண்டிப்பாக என்ன போடணும் சாமி? +or -10 × √3 இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன அளவு கூட இந்த அலகு வெக்டர் என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். இன்ட்டு இதோ இது பை இது தானே. அப்போ மேலே என்ன இருக்குது? 5I - 3J + K பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35. இதில் கேப் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் சாமி. நடுவில் பெருக்கல் இருக்குது, குறுக்கு கேன்சல் பண்ணோமா இது வந்து இது ரூட்டுக்குள்ளே இருக்குது, இது ரூட்டுக்குள்ளே. இந்த ரூட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனாலாம் பண்ண நம்ம அப்படியே விட்டலாம். ஓகே சாமி, தேங்க்யூ.